வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செம்மையான கறி. என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி கறி தாங்க. இதை இன்றைக்கி சமைச்சு என் மாப்பிள்ளையும் நாங்களும் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம கறியை நல்லா வெட்டி எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். ஏற்கனவே கறியில் மஞ்சள் தடவி தான் வெட்டி தருவாங்க. நாங்கள் கடையிலே வெட்டி வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம பொடி பீஸாக இப்போ நம்ம கட் பண்ணி நல்லா அலசிட்டு அடுப்பில் அவிய போட்டுருவோங்க. இங்கே கடையிலேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. நம்ம கொஞ்சம் பொடி பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோங்க. இந்த சைஸ் வெட்டினாலே போதுங்க. இப்போ கறியை நல்லா வெட்டிக்கிட்டோம். நல்லா அலசி எடுத்துருவோங்க. இப்போ நல்லா கறியை அலசி எடுத்துட்டோம், நாட்டுக்கோழி கறியை. இப்போ உப்புக்கல் போட்டுக்கிடுவோம். மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம். நல்லா வேகட்டுங்க. வேகிறதுக்குள்ளேயே நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கறி அவியறதுக்கு நம்மளுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நாட்டுக்கோழி வந்து நல்லா வேகணுங்க. அதனால நம்ம அவிய விட்டுக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டை நம்ம அம்மியிலேயே நச்சு குழம்புக்கு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு நம்ம அம்மியில் அரைச்சதை குழம்புல சேர்த்து கிண்டி விட்ருவோம். அப்போ தான் கறி நல்லா வேகும். பாருங்கள், அரை வேக்காடாக வெந்திருக்குது. நல்லா வேகட்டுங்க. வேகையும் நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அப்புறம் ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, 4 மிளகாய் இது போட்டு நம்ம குழம்பு மசாலா பொடி தாங்க போட போகிறேன். கறி குழம்பு மசாலா பொடி. நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை அம்மியிலேயே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சம்
நம்ம அம்மியில் இடித்த வெங்காயத்தோடு இதையும் சேர்த்து வெட்டி வச்சுக்கிறோம் தக்காளியை. தக்காளி இப்போ பட்டை வகை சேர்த்துக்கிடுவோம். அடுத்தது தாளிப்புக்கு வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி, மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே அம்மியிலையே நச்சு எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தெல்லாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அப்படியே வதக்கிடுவோம். ஏண்டா இஞ்சி பூண்டு ஏற்கனவே கறியிலேயே நான் சேர்த்துட்டேன். இப்போ குழம்பு மசாலா அப்படி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ அவிச்ச கறியை சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம கறி அவிக்கும் போதே மஞ்சள் உப்பும் சேர்த்துக்கிட்டோம். அதனால உப்பு போட வேண்டியது தேவையில்லை. கரெக்டாக இருக்குங்க உப்பு. இப்போ முருங்கைக்காவையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா அந்த வாசம்லாம் உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா காரஞ்சாரமாக, ஆனால் உரப்புலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உரப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி வரையும் நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். பாருங்க, குழம்பு நல்லா வெந்து கறியெல்லாம் வெந்து நல்ல ஒரு கம்ம கொண்டு வாசம் வந்துடுச்சு. நல்லா குழம்பு வச்சு இப்போ புதினாவும் மல்லியலையும் அப்படியே தூவி விட்டு இறக்கிக்கிடுவோம். ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிறோங்க. பாருங்க குழம்பு இப்படி இருக்கணும். இப்போ குழம்பு இறக்கிடுவோங்க. நாட்டுக்கோழி குழம்புங்க. இப்போ கறி குழம்பு வச்சிட்டோம் என் மாப்பிள்ளைக்கு. இப்போ கறி குழம்பு ஊற்றி கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்காய் விட
சுட இருக்குது கறி. தேங்காய் வைக்காம தாங்க நாங்கள் வச்சோம். சின்ன வெங்காயத்தையே அரைச்சி ஊற்றி வச்சு கொடுத்துருக்குறேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கு வீட்டில். நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். அங்கே நல்லா வெந்துட்டு கறினா நல்லா சூப்பராக இருக்குங்க. குழம்புக்கும் கறிக்கும் இதேமாரி உங்கள் வீட்லேயும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு வச்சு என் மாப்பிள்ளைக்கு வந்து அந்த கோழி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நாட்டுக்கோழியை வாங்கி தான் இன்றைக்கி சமைச்சு கொடுத்துருக்குறேன். நானும் என் மாப்பிள்ளையும் சாப்பிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா நாட்டுக்கோழி எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு நல்லா சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. எனக்கு பேசக்கூட தோணலை. ஏன்னா குழம்போட ருசி எங்களை பேச விட மாட்டேங்குது. சாப்பிட தான் சொல்லுது. நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க. உண்மையிலே கறிலாம் நல்லா வெந்துங்க. நல்லா சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் குடும்பத்தோடு இருந்து இப்படி கறி குழம்பு சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்.